அமெரிக்கன் ஃபிளைட் ஆக்சிடென்ட். இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எப்பா நடந்தே போய் கூட நாடு சேர்ந்துடலாம் வேணுமோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசென்ட் டைம்ல இப்போ வந்து நிறைய ஃபிளைட் ஆக்சிடென்ட் என்பது நடந்திருக்கு. இப்போ ஆக்சுவலா அமெரிக்கால என்ன ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய டொமஸ்டிக் ஃபிளைட் ஒன்று வாஷிங்டன் டிசில வந்து தரையிறங்க போகுதுங்க. ஸோ அந்த மாதிரி தரையிறங்குற சமயத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய ஆர்மி பேஸ் சார்ந்த ஒரு ஹெலிகாப்டர் வந்து பறந்து வந்திருக்கு. ஸோ சில வீரர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கு அந்த ஹெலிகாப்டர். அந்த சமயத்துல கரெக்டா அந்த விமானம் நிலையம் எதிராக அந்த ஹெலிகாப்டர் வந்து போகுது. அந்த சமயத்துல வந்து அந்த ஃபிளைட் வந்து கீழே இறங்க போகுது, லேண்டிங் ஆக போகுது. அந்த சமயத்துல ரெண்டுமே மோதி சரியான ஒரு பிளாஸ்ட் வந்து ஏற்படுது. பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். அதுல இருந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அங்க போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருவில வந்து விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தேடுதல் பணி என்பது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அபிஷியலா என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, அந்த ஃபிளைட்ல கிட்டத்தட்ட 64 நபர்கள் வந்து பயணம் செஞ்சிருக்காங்க. ஸோ 30 பாடிஸ்க்கும் மேல வந்து அந்த ஆத்துல வந்து இப்போ வரைக்கும் கண்டறிஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் கேஷுவாலிட்டியில யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் இப்போ வந்து நியூஸ் சேனல்ல வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த ஃபிளைட்ல வந்து ஒரு 64 பேர் அந்த டொமஸ்டிக் ஃபிளைட்ல, அதுக்கப்புறம் அந்த ஆர்மி சார்ந்த ஹெலிகாப்டர்ல ஒரு 3 ராணுவ வீரர்கள். ஸோ அவங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க.